செய்தியை பார்க்கிறோம். திருப்பத்தூரில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பள்ளியின் ஆண்டு விழாவில் குற்ற வழக்குகளில் தொடர்பு இருக்கக்கூடிய நபரை பாடல் பாடியதற்கு அனுமதித்ததற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேஷ் நேகிறார். அவரோடு பேசலாம். வெங்கடேஷ், விவரம் என்ன? காயத்ரி, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட கன்றம்பள்ளி பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவிற்கு துத்திப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய சுவிதா கணேசன் என்பவர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கியிருக்கின்றார். இந்த நிலையில் சுவிதாவினுடைய கணவரான கணேசன் என்பவர் ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது நிலுவையில் உள்ளது. இவர் பல்வேறு மாவட்டங்களில் திருட்டு வழக்கில் தொடர்பு இருக்கின்றார். இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியாகவும் இருக்கின்றார். இந்த நிலையில் அரசு பள்ளி விழாவில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான கணேசன் அந்த மேடையில் ஒரு சர்ச்சைக்குரிய பாடல்களையும் பாடியிருக்கின்றார். இது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் என்பவரை தற்பொழுது காட்டுக்கொள்ளை என்ற நடுநிலை பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறையினர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி வெங்கடேஷ், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.